அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி 7 நாட்களில் இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன? கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல வாய்ப்பை மிக வலுவாக எந்த கிரகநிலைகள் பெற்றுத்தரப் போகின்றன. அது மட்டுமல்லாது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரமாக எந்தெந்த நிகழ்வுகள் மிக வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது எண்ணி 7 நாட்களில் அடுத்ததாக பல வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. நிச்சயமாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் எண்ணி 7 நாட்களில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாகவும் அதீத நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன. எனவே எதிர்பாராத வகையில் அதிரடியான மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதே நேரத்துல சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மனதில் எப்போதும் நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளுமே ஒரே நேரத்துல ஒருவருக்கு மிகவும் சாதகமாக பலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது 8 கிரகநிலைகள் சாதகமாக அமர்ந்திருந்தாலும் கூட ஒரு கிரகநிலை சாதகமற்ற அமைப்பில் வலம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதே போன்று மற்றொரு அமைப்பாக 8 கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரித்து ஒரே ஒரு கிரகம் சாதகமாக வலம் வந்தாலும் கூட நிறைந்த நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுபோன்ற வலுவான கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்துல நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த கிரகநிலை வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகநிலைக்கு ஏற்ற தன்மையும் அந்த கிரகநிலை அதிகாரம் கொண்ட நிகழ்வுகளையும் நாம் சாதகமாக மாற்ற முயற்சி செய்யும் போது அபரிவிதமான வெற்றி கிடைக்கும். அதனால் வாழ்வில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகமும் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய இலக்கு என்பது உயர்ந்த இலக்காக அமைக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போது பல வகையில அதிரடியான நன்மை கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஏணி படிக்கட்டை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஏணியின் உச்சிதான் உங்களுடைய இலக்கு. அதை உடனடியாக எட்டிவிட முடியாது. அதற்கென பல படிகள் தாண்டியதற்கு பிறகுதான் அந்த உச்சியை அடைய முடியும். அதுபோன்று உங்களுடைய இலக்கு என்பது வெகு தொலைவிலும் நீண்ட நேரத்தில் அடைய முடியாத அளவுக்கு நீண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் அவை அடையக்கூடிய வகையில் சின்ன சின்ன வெற்றிகளை ஒவ்வொரு படிக்கட்டுகளாக எப்படி ஏறுகிறோமோ அதே போன்று தங்களுடைய வாழ்வில் மாற்றி முயற்சி செய்யும் போது நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக நம்மளுடைய வாழ்வில் நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை கூட தவற விட்டு விடுவதற்கான சூழலை உருவாக்கி கொள்கிறோம். உதாரணமாக ஒரு கழுதை ஒன்று உள்ளது. அதன் உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார். அந்த உரிமையாளர் ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலை என்னவென்றால், அவருடைய கடையிலிருந்து சர்க்கரை மூட்டையும் உப்பு மூட்டையும் அருகாமையில் உள்ள ஊருக்கு எடுத்து சென்று அங்கு உள்ள கடைகளில் அந்த உப்பு மூட்டையும் சர்க்கரை மூட்டையும் இறக்கி வைக்க வேண்டும். அதுதான் அந்த கழுதைக்கு பணியாக வழங்கப்படுகிறது. அப்படி அந்த கழுதை அந்த உப்பு மூட்டைகளையும் சர்க்கரை மூட்டையும் சுமந்து கொள்ளக்கூடிய வேளையில் அந்த ஊரை நோக்கி பயணிக்கும் போது நடுவில் ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது. இந்த ஆற்றை கடந்துதான் அந்த சைடு சென்று அந்த கடைக்கான
சர்க்கரை மூட்டைகளையும் உப்பு மூட்டைகளையும் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த கழுதைக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஆனால் அந்த கழுதை என்ன செய்கிறது என்றால், இந்த கடையிலிருந்து சர்க்கரை மூட்டையை தன் முதுவில் ஏற்றி கொண்டு அந்த ஆற்றில் இறங்கியவுடன் சிறிது நேரம் அங்கு காத்திருக்கிறது. சிறிது நேரத்துல அந்த ஆற்றில் உள்ள நீரால் சர்க்கரை மூட்டை கரைய ஆரம்பித்து அதன் முதுகில் இருக்கக்கூடிய சுமையானது குறைகிறது. சுமை குறைந்தவுடனே கழுதைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய பாரம் குறைந்து விட்டது, இப்போது நான் அந்த சர்க்கரை மூட்டையை கொண்டு போய் ஒப்படைக்கிறேன் என்று பாதிக்கு மேல் சர்க்கரைகள் கரைந்து போன சூழ்நிலையில் அந்த மூட்டைகளை அடுத்த புறம் கொண்டு சேர்க்கிறது அந்த கழுதை. இதை பார்த்த உரிமையாளர் அந்த கழுதையினுடைய தந்திரமான செயல்பாடுகளை உணர்ந்து கொள்கிறார். அப்படி உணர்ந்து கொண்ட அந்த நபர் கழுதைக்கு சர்க்கரை மூட்டை, உப்பு மூட்டை கொடுத்து அனுப்புவதற்கு பதிலாக பஞ்சு மூட்டையை கொடுத்து அனுப்புகிறாருங்க. வழக்கம் போல அந்த கழுதையும் அந்த ஆற்றை கடக்கக்கூடிய வேளையில் ஆற்றின் அருகாமையில் நடுவில் சென்று சிறிது நேரம் காத்திருக்கிறது. காத்திருக்கக்கூடிய வேளையில் அந்த கழுதையின் முதுகில் இருக்கக்கூடிய சுமையானது மேலும் மேலும் அதிகமாகிறது. நீரை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த கழுதைக்கு பாரம் தாங்க முடியாமல் அந்த இடத்தில் வீழ்ந்து விடுகிறது. இது போன்றுதான் மனிதர்களும் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்து நம்மளுடைய மனதை மேலும் மேலும் பாரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை தான் ஏற்படுத்துகிறோமோ தவிர அவற்றை எளிதாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்கிறோம். எனவேதான் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களை தகர்த்தெறிந்து அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். இந்த கழுதையை போன்று உடனடியாக நாம் தீர்வு காண வேண்டும் என பல முயற்சியில் ஈடுபடும் போதுதான் அந்த உடனடி தீர்வு சில நாட்கள் கழித்து நமக்கு மிக பெரிய சுமையாக மாறக்கூடிய சூழல் உண்டு. இதை உணர்ந்து நாம் செயல்பட்டால் மிக பெரிய அளவுல நல்ல மாற்றம், உங்களுடைய ஏணி படிக்கட்டில் உயர்வை நோக்கி ஏறுவது போன்று மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக கிரகநிலைகள் பெற்றுத் தருகின்றன. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார். பிறகு தனஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பணிகளிலும் காரிய வெற்றியை நிறைவாக பெற்றுத்தரப்போகிறார். பல காரிய தடைகள் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வளர்கிறார். தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே திட்டமிடுதலை விட அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை சந்திரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன. மேலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். மிக விரைவில் வக்ரமும் பெறப்போகிறார். எனவே எதிர்பாராத வகையில் அதிரடியான மாற்றங்களை, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் என்பதை குருவின் சஞ்சார அமைப்பு தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமான உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பெருவாரியான நெருக்கடிகள் விலகி இல்லத்தில் மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த
நிகழ்வுகள் நீண்ட நாட்கள் காத்திருந்த பல வாய்ப்புகள் எண்ணி 7 நாட்களில் உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு என்பதை குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குருவின் அமைப்பு மற்ற கிரகநிலைகளை விட அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது, இந்த வேளையில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த மனஸ்தாபம், சங்கடம் விலகி மனம் எளிதாக மாறக்கூடிய யோகம் உண்டு. கழுதை போல் பஞ்சை சுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் ஈரமாக இருந்த பஞ்சை உலர வைத்தால் எப்படி இலகுவாக மாறுமோ அதே போன்று பல பிரச்சனைகளை உங்கள் வாழ்வை விட்டு விலக்கி விடுகிறார். ஆட்சி பலமும் வக்ரமும் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான், ஏனென்றால் அவர் கண்ட சனியாக அமர்ந்து அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதுதான் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட சனி, குரு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக பலம் வருவதால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள், சிரமங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இதைவிட ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக லாபஸ்தானமாகிய 11 சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் லாபத்தில் வீற்றிருப்பது இந்த வேளையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல், புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட அதிரடியான நல்ல வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த சந்தர்ப்பம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது, வித்யாகாரகரான புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக விரைவில் உச்சம் பெற போகிறாருங்க. புதனின் உச்சம் பெறும் காலம் என்பது மனித வாழ்வில் சந்திக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த நெருக்கடிகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளுக்கு வித்திடும். அந்த வகையில் பார்க்கும்போது புதனினுடைய உச்சம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக செய்து முடித்து நல்ல வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்ய முடியும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை விட உச்சபட்ச வளர்ச்சியை சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் வலுவான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் எண்ணி 7 நாட்களில் நீங்கள் விரும்பிய நிகழ்வு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் 7 நாட்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான நன்மைகள் உங்களுடைய வாழ்வை மாற்றி போடக்கூடிய வகையில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு